கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். வேதத்தின் அதிசயங்கள் என்ற பகுதியின் மூலமாக இன்று நாம் தியானிக்கவிருக்கும் ஒரு வேத பகுதி என்று சொன்னால், இயேசுவானவர் சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகள். இயேசுவானவர் சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை குறித்து நாம் இப்போது தியானிக்கப் போகிறோம். எவ்வாறு தியானிக்கப் போகிறோம் என்று சொன்னால், தேவனுடைய திட்டமும் சிலுவையிலே இயேசுவானவர் மொழிந்த வார்த்தைகளும், தேவனுடைய திட்டமும் சிலுவையின் வார்த்தைகளும் என்ற தலைப்பிலே நாம் இப்போது தியானிக்கப் போகிறோம். இயேசுவானவர் சிலுவையில் மொழிந்த முதலாவது வசனம் லூக்கா 23 அதிகாரம் 34வது வசனத்திலே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பிதாவை நோக்கி இயேசுவானவர் வேண்டிக் கொள்கிறார். யாருக்காக வேண்டிக் கொண்டார்? அங்கு இருந்த ஜனங்களுக்காக வேண்டிக் கொண்டார். என்னவென்று வேண்டிக் கொண்டார்? இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, அவர்களுடைய அறியாமையை குறித்து அவர் வேண்டிக் கொண்டார். இவர்கள் இப்படி செய்கிறார்களே, இவர்களை மன்னியும் என்று சொல்லி கேட்கவில்லை. இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி மன்னிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறார். அப்படி என்ன இவர்களுக்கு தெரியாமல் இருந்தது? அவர்கள் எதை அறியாது இருந்திருக்கிறார்கள் என்பதாக வேதம் சொல்கிறது என்று பார்ப்போம் என்று சொன்னால், பாருங்கள், மத்தேயு 27 அதிகாரம் 23வது வசனத்திலே, அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள் என்பதாக வேதம் சொல்கிறது. இவனை சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி மக்கள் பிலாத்துவினிடத்திலே கூக்குரல் இட்டார்கள். பிலாத்துவினிடத்தில் இவர்கள் கூக்குரல் இட்டது நிமித்தமாக பிலாத்து இவர்களுக்கு ஒப்புக்கொண்டான். இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி இயேசுவானவரை சிலுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுத்தான். அப்படி ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், மக்கள் ஏன் இவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி குற்றம் சாட்டினார்கள். இயேசுவானவர் கர்த்தருக்கு விரோதமாக அல்லது தேவனுக்கு விரோதமாக தூஷணமான வார்த்தைகளை சொன்னார் என்பதாக, வேதத்திற்கு மாறாக அவர் தூஷணமான வார்த்தைகளை சொன்னார் என்பதாக அவர் மீது குற்றம் சாட்டினார்கள். பழைய பிரமாணங்களிலே, நியாய பிரமாணங்களிலே, மோசேயின் காலத்திலே கொடுக்கப்பட்ட பிரமாணங்களிலே, கர்த்தருக்கு விரோதமாக ஒருவன் தூஷணமான வார்த்தைகளை சொல்வான் என்று சொன்னால் அவனை கொலை செய்ய வேண்டும் என்பதுதான் நியாய பிரமாணத்தில் விதிக்கப்பட்ட ஒரு விதி. அப்படியாக அன்று மக்கள் நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில், வாஞ்சையில், கர்த்தரை பிரியப்படுத்துகிறோம், கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை நாம் கை கொள்ளுகிறோம், உறுதிப்படுத்துகிறோம் என்பதாக நினைத்து அவரை சிலுவையில் அறைய வேண்டும், அவரை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கூக்குரலிட்டார்கள். இதைத்தான் ஏசாயா 53 அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் என்பதாக வேதம் சொல்கிறது. அன்று ஜனங்கள் அப்படித்தான் நினைத்தார்கள். இவர் தேவனுக்கு விரோதமாக தூஷணம் சொல்லியிருக்கிறார், ஆகவே தேவன் இவரை சாவுக்கு ஒப்பு கொடுத்தார், சிலுவையில் அறையும்படி தேவனை ஒப்பு கொடுத்தார், அதை நாம் இன்று நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்பதாக பெருமிதமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, பாருங்கள், இயேசுவானவரை சிலுவையில் அறைந்தது தங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக, ஜெயமாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு விரோதமாக நாங்கள் கூக்குரல் இட்டது நிமித்தமாக அந்த கூக்குரலுக்கு பதிலாக, அந்த கூக்குரலின் வெளிப்பாடாக, அல்லது அவருக்கு விரோதமாக நாம் கூக்குரல் இட்டது அந்த கூக்குரலின் ஜெயமாகத்தான் இன்று அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதாக மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது உண்மை அல்ல. உண்மை என்னவென்று சொன்னால், ஏசாயா 53:10 சொல்கிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருப்பது கர்த்தருடைய சித்தம். அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருப்பது கர்த்தர் அவருக்கு என்று வைத்திருக்கும் திட்டம். கர்த்தருடைய திட்டம் அங்கே நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை இவர்கள் அறியாமல் தங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக, தங்களுக்கு கிடைத்த ஒரு ஜெயமாக, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டோம் என்ற ஒரு திருப்தியாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் இயேசுவானவர் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டோம் என்று தங்களையே வெற்றியாளர்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே, ஆனால் இது உம்முடைய திட்டம் என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்களே, இவர்களை மன்னியும் என்பதாக சொல்கிறார். இந்த இடத்திலே, இந்த வசனத்திலே பாருங்கள், நியாயப்பிரமாணமா அல்லது தேவனுடைய திட்டமா? தேவன் இந்த பூமியின் மீது அன்பு கொண்டது நிமித்தமாக அவர் கொடுத்த திட்டமா? மக்களுக்கு அது புரியவில்லை பிரியமானவர்களே. ஆகவேத்தான் அவர் சொல்கிறார், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, இவர்களை மன்னியும் என்பதாக.
இயேசுவானவர் சிலுவையில் மொழிந்த இரண்டாவது வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலே பாருங்கள். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசுவானவர் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார். வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் 2 கள்ளர்கள் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார்கள். முதலாவது கள்ளன் அவரை நோக்கி கேட்கிறான் பாருங்கள். லூக்கா 23ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் என்னையும் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான் என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், இந்த குற்றவாளிக்கு கர்த்தருடைய திட்டமும் தெரியவில்லை, இவர் கிறிஸ்துதான் என்பதும் தெரியவில்லை, எதற்காக இவர் வந்தார் என்பதும் தெரியவில்லை. அது மாத்திரமல்ல, திட்டத்தை தெரியாதவனாக இருந்தது மாத்திரமல்ல, அந்த திட்டத்திலே நம்பிக்கை இல்லாதவனாகவும் இவன் காணப்படுகிறான், விசுவாசம் இல்லாதவனாக காணப்படுகிறான். ஆகவே தான் இயேசுவானவர் கிறிஸ்துவானவர் எதற்காக இந்த உலகத்திலே வந்தார்? அவனை ரட்சிக்கும்படியாகத்தான் உலகத்திற்கு வந்தார். ஆனால் அவனோ உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பார்த்து சொல்கிறான். அவரை ரட்சித்துக் கொள்ளவா சிலுவையில் தொங்கினார்? அருகில் இருக்கும் உன்னை ரட்சிக்கத்தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனால் அந்த திட்டத்தை தெரியாமல் இவர் ரட்சிக்கக்கூடியவர்தான் என்ற அந்த திட்டத்திலே விசுவாசம் இல்லாதவனாய் அவரை பார்த்து சொல்கிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்பதாக. இரண்டாவது கல்லனை பாருங்கள். லூக்கா 23ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே இரண்டாவது கல்லன் பேசுகிறான். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான் என்பதாக வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த இரண்டாவது கல்லனுக்கு தேவனுடைய திட்டம் ஓரளவுக்கு தெரிந்திருக்கிறது, புரிந்திருக்கிறது. அவர் கிறிஸ்துதான், அவருக்கு என்று ஒரு ராஜ்யம் உண்டு, அந்த ராஜ்யத்திலே அவர் நிச்சயமாக வருவார் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆகவே தான் விசுவாசத்தோடு கூட அவரிடத்தில் கேட்கிறான், அடியேனை நினைத்தருளும் என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, நாம் எதை கேட்கிறோமோ அது தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையிலே கேட்க வேண்டும், கேட்பதை விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுது நாம் நிச்சயமாகவே அதை பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்கிறது, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார் என்பதாக வேதம் சொல்கிறது. கேட்கும் காரியம் நமக்கு பிரியமானதாகவோ அல்லது நாம் எதிர்பார்க்கும் காரியமாகவோ அல்ல பிரியமானவர்களே. தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில் அந்த திட்டத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்கும் பொழுது நாம் நிச்சயமாக அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய திட்டத்தை அறியாமல் இருப்பதும், ஒருவேளை அறிந்து வைத்திருந்தால் அறிந்த பின் அதில் நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருப்பதும் ரட்சிப்பை தவிர்த்து போடும் பிரியமானவர்களே. ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி செய்துவிடும். முதலாவது கல்லனுக்கு நேரிட்ட நிலைமை அதுதான். தேவனுடைய திட்டமும் தெரியவில்லை, அந்த திட்டத்தில் அவனுக்கு விசுவாசமும் இல்லை. ஆகவே அவன் ரட்சிப்பை இழந்து போகும் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டான். இரண்டாவது கல்லனை பாருங்கள். தேவனுடைய திட்டத்தை அறிந்திருந்தான், அதிலே விசுவாசம் உள்ளவனாய் கேட்டுக்கொண்டான், அதன் நிமித்தமாக ரட்சிப்பை அன்றே பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, தேவனுடைய திட்டத்தில் விசுவாசம் மிகவும் முக்கியமானது. இயேசுவானவர் சிலுவையில் மொழிந்த மூன்றாவது வார்த்தை யோவான் 19ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்பதாக வேதம் சொல்லியிருக்கிறது. இது இயேசுவானவர் சிலுவையில் மொழிந்த மூன்றாவது வார்த்தை. இயேசுவானவர் வாழ்ந்த காலத்திலே வேதத்தில் எங்குமே தன்னுடைய தாயை பார்த்து அம்மா என்றோ தாய் என்றோ எங்குமே அவர் அழைத்தது கிடையாது. ஆனா ஒரு கல்யாணத்திலே பாருங்கள், அவரிடத்தில் வந்து திராட்சரசம் பற்றாக்குறை ஆகிவிட்டது என்று அவரிடத்தில் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், ஸ்திரீயே, உனக்கும் என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்பதாக அவர் சொல்கிறார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்போது கூட மரியாளை பார்த்து, தன் தாயாகிய மரியாளை பார்த்து ஸ்திரீயே என்று பொதுப்படையாக சொல்கிறார். அம்மா என்றால், தாய் என்று சொன்னால் உணர்வு பொங்க உள்ள ஒரு உணர்வு பூர்வமான ஒரு உறவு பிரியமானவர்களே. ஸ்திரீ என்ற வார்த்தை பொதுப்படையானது. வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அனைத்து பெண்களையுமே அவர் வாழ்ந்த காலத்திலே அவருக்கு எதிர்ப்பட்ட அல்லது அவர் எதிர்நோக்கிய எல்லா பெண்களையுமே பார்த்து ஸ்திரீ என்று தான் சொன்னார். உணர்வு மிக்க உறவு உடைய தாயையும் பார்த்து ஸ்திரீ என்று தான் சொன்னார்.
ஏன் அவர் அப்படி சொல்ல வேண்டும்? எல்லா பெண்களைப் போலவும் இவரையும் தன்னுடைய தாயையும் கூட ஸ்திரீயே என்று தான் சொல்லியிருக்கிறார். ஏன் அவர் அப்படி சொல்ல வேண்டும்? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 36, 37, 38 வசனங்களை பாருங்கள். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. எப்படி அவனுடைய வீட்டாரே அவனுக்கு சத்துருக்கள் ஆக முடியும்? தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, கர்த்தருக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் கர்த்தரிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் கர்த்தருக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன், அதாவது கர்த்தரை பின்பற்றாதவன் கர்த்தருக்கு பாத்திரன் அல்ல என்பதாக வேதம் சொல்கிறது. பெரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் அல்ல, கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் தகுதியானவர்கள் அல்ல என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பிரியமானவர்களே, பாருங்கள், தன்னுடைய தாயாகவே இருந்தாலும் கூட அவர் யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்? மார்க் 3ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் பாருங்க, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர் யாரோ அவர்தான் தாய், அவர்தான் சகோதரர், அவர்தான் சகோதரி என்பதாக சொல்கிறார். மிகவும் தெளிவாக இருந்தார். பிரியமானவர்களே, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் உலகத்தின் உறவுகள் அதற்கு தடையாக இருக்கக்கூடாது என்பதாக. ஒருவேளை நாமும் கூட இன்று பலருடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்களை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, பலருடைய குடும்பங்களிலே ஒருவேளை கணவன் மனைவியை பார்த்து அல்லது மனைவி கணவனை பார்த்து, பிள்ளையை பார்த்து, மகனை பார்த்து, மகளை பார்த்து இவ்வாறாக உலக வழக்கத்திலே சொல்வது உண்டு. எப்போது பார்த்தாலும் வேதமும் கையுமாய் திரிகிறாய், எப்பொழுது பார்த்தாலும் ஊழியம் ஊழியம் என்று சுற்றித் திரிகிறாய், எப்பொழுது பார்த்தாலும் ஜபம் என்று ஆலயத்துக்கு சென்று விடுகிறாய், யார் குடும்பத்தை கவனிப்பது? இதைத்தான் இயேசுவானவர் சொல்கிறார். குடும்ப உறவுகளா தேவனுடைய திட்டமா? இப்படியாகத்தான், இப்படி கேள்வி கேட்பதுதான் உங்கள் குடும்பத்தாரே, உங்கள் வீட்டாரே உங்களுக்கு சத்துருக்கள் ஆவதின் முதல் படியாக இருக்கும். பிரியமானவர்களே, இப்படித்தான் உங்கள் வீட்டார் உங்களுக்கு சத்துருக்கள் ஆவார்கள். தேவன் நிமித்தமாக உங்கள் வீட்டார் உங்களுக்கு சத்துருக்கள் ஆவார்கள். இயேசுவானவர் அதில் மிகவும் தெளிவாக இருந்தார். ஆகவே தான் ஆரம்பத்தில் இருந்தே தன்னுடைய தாயை உணர்வு பொங்க ஒரு உறவாக அவர் ஏற்றுக்கொள்ளாமல் ஸ்திரீயே என்று பொதுப்படையாக சற்று தள்ளியே வைத்து பார்த்தார். பிரியமானவர்களே, ஒருவேளை நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தால் என்ன செய்திருப்போம்? ஐயோ தாயே, என்னை இப்படி செய்து விட்டார்களே என்று நாம் கதறி புலம்பி இருப்போம். தேவனுடைய திட்டத்தை மறந்து போயிருப்போம். எப்படியாகலும் இறங்கி வந்து தன் தாயை காப்பாற்றி விடலாமா, எனக்கு பின் என் தாய் எப்படி வாழப்போகிறாள் என்று நாம் நினைத்திருப்போம். என் பிள்ளை எப்படி வாழப்போகிறான் என்று நாம் நினைத்திருப்போம். இயேசுவானவருக்கு அந்த நெருக்கடி கிடையவே கிடையாது, சற்று கூட கிடையாது. பிரியமானவர்களே, ஏனெனில் ஆரம்பத்தில் இருந்தே அவர் இந்த உறவுகளையும் தேவனுடைய திட்டத்தையும் தனித்தனியே பகுத்து பார்த்திருக்கிறார். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், தேவனுடைய திட்டத்தில் ஒருபோதும் உணர்வுகளுக்கும் உறவுகளுக்கும் இடமே கிடையாது. எந்த ஒரு இடத்திலும் அவர் உணர்வு பொங்க அல்லது உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததாக எங்குமே காணப்படாது. பிரியமானவர்கள், இந்த வார்த்தை நமக்கு உணர்த்தும் காரியம், தேவனுடைய திட்டமா அல்லது உலகத்தின் உறவுகளா? இயேசுவானவர் அதில் மிகவும் தெளிவாக நடந்து கொண்டார். பிரியமானவர்கள், இயேசுவானவர் சிலுவையில் முனைந்த 4வது வார்த்தை மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே பாருங்கள். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இயேசுவானவர் சிலுவையில் முடிந்த 4வது வார்த்தை. இதே வார்த்தை சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி செல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர் என்பதாக சங்கீதக்காரன் சொல்வதாக அந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசுவானவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். 3 மணி நேர அந்தகாரம், மிகவும் நிசப்தமாய் இருக்கிறது. எந்த ஒரு பதிலும் அவருக்கு கிடைக்கவில்லை. பிதாவின் இடத்திலிருந்து அவர் எதிர்பார்த்து காத்திருக்கும் பதில் எதுவுமே அவருக்கு கிடைக்கவில்லை. நிசப்தமான ஒரு சூழ்நிலை. ஏற்கனவே வேதனையின் விளிம்பில் தொங்கிக் கொண்டிருக்கும் அவருக்கு
பிதாவினிடத்திலிருந்து ஒரு பதிலும் வரவில்லையே, அந்தகாரமாய் இருக்கிறதே என்று நினைக்கும் பொழுது எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் பிரியமானவர்களே. எந்த பதிலும் வராத ஒரு சூழ்நிலையில் யாரை இவர் நம்பி இருக்கக்கூடும்? இதற்கு முந்தின வார்த்தையிலே பார்த்தோம், உலகின் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தள்ளி வைத்திருந்தார் என்பதை பார்த்தோம் பிரியமானவர்களே. யாரை நம்பி இந்த திட்டத்தில் இறங்கினார்? யார் சொல்லி இந்த திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்? யாருடைய மகிமைக்காக இந்த திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்? அவரிடத்திலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. நாம இருந்தால் எப்படி சிந்தித்திருப்போம்? சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை யாரோ ஒரு நபரை நம்பி ஒரு காரியத்தில் இறங்கி இருக்கிறீர்கள். அவருக்காக உங்கள் உறவுகளை எல்லாம் பிரித்து வைத்து விட்டீர்கள். உங்கள் உறவுகளை எல்லாம் தள்ளி வைத்து விட்டீர்கள். உங்களுக்கு உதவி செய்வதற்கு, ஆறுதல் சொல்வதற்கு உங்கள் உறவுகள் யாரும் உங்கள் அருகில் இல்லை. திரும்பி பார்க்கும் பொழுது யாரை நம்பி இந்த காரியத்தில் இறங்கினீர்களோ அவரிடத்திலிருந்து பதில் வரவில்லை. என்ன செய்வீர்கள்? குழப்பமான இந்த சூழ்நிலையிலும் கூட அவர் அவருடைய திட்டத்தை மறந்து போகவில்லை பிரியமானவர்களே. பதில் வரவில்லை என்று சொன்னால் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கவில்லை இயேசுவானவர். அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார். சிலுவையில் தொங்கி மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். பிதாவினிடத்திலிருந்து பதில் வராவிட்டாலும் அவர் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றுவதிலே நான் ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்பதை அவர் உறுதியாய் வைத்திருந்தார் பிரியமானவர்களே. எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட அவருக்கென்று வைத்திருந்த திட்டத்தை அவர் மறவாதவராய் இருந்தார் பிரியமானவர்களே. அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் காரியம் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இதைவிட கொடூரமான ஒரு சூழ்நிலை எவருக்கும் வந்துவிட போறது இல்லை பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலும் கூட தேவன் நமக்காக வைத்திருக்கும் திட்டத்தை நாம் மறக்காமல் நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் இயேசுவானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசுவானவர் சிலுவையில் மொழிந்த 5வது வார்த்தை யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார் என்பதாக வேதம் சொல்கிறது. எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்று வேதத்திலே பார்க்கிறோம். எதை அறிந்து? இயேசு அறிந்து என்று சொல்லியிருக்கிறது. எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து. என்ன முடிந்தது? தேவன் தமக்கென்று வைத்திருந்த திட்டம் முடிந்தது. அதை நிறைவேற்றி முடித்தேன் என்பதை இயேசுவானவர் அறிந்தார். பாருங்கள், அதற்கு முந்தின நாளிலிருந்தே அவர் சாப்பிடவில்லை, தண்ணீர் அருந்தவில்லை, தூங்கவில்லை. இப்படி இருக்கும் சூழ்நிலையிலே அவருக்கு இப்போதுதான் தாகம் வந்ததா? அந்த 2 நாட்களில் எப்போதுமே தாகம் வரவில்லையா? நிச்சயமாக தாகம் அவருக்கு வந்திருக்கும் பிரியமானவர்களே. ஆனாலும் இயேசுவானவர் தன்னுடைய தாகத்தை தியாகம் செய்தார். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தம்முடைய தாகத்தையும் தியாகம் செய்தார். ஒருவேளை அவர் பிடிக்கப்படும் பொழுது, கெத்செமனே தோட்டத்தில் பிடிக்கப்படும் பொழுது தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லியிருந்தால் யாராகவும் தண்ணீர் கொடுத்திருப்பார்கள். ஒருவேளை பிலாத்துவின் அரண்மனையில் இருக்கும் பொழுது தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லியிருந்தால் யாராவது தண்ணீர் கொடுத்திருப்பார்கள். அல்லது சிலுவையை சுமந்து கொண்டு எருசலேமின் வீதிகளிலே அவர் நடந்து வரும் பொழுது தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லியிருந்தால் பொது ஜனங்களில் யாராவது தண்ணீர் கொடுத்திருப்பார்கள். சிலுவையில் அறையும் பொழுது தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லியிருந்தால் யாராவது தண்ணீர் கொடுத்திருப்பார்கள். ஏன் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது முன்பே தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லியிருந்தால் ஒருவேளை யாராகிலும் தண்ணீர் கொடுத்திருக்கலாம். தண்ணீர் கொடுத்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? அந்த குறிப்பிட்ட மணி வேளையிலே அவருடைய ஜீவன் போயிருக்காது. தாகம் ஒருவேளை அவருடைய மரணத்தை தாமதித்திருக்கலாம் பிரியமானவர்களே. அது வரையிலும் அவர் காத்திருந்தார். எப்போது அந்த மரணம் குறிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மரணம் நிறைவேறும் வரையிலும் காத்திருந்தார். காத்திருந்து எல்லாம் முடிந்தது என்று அறிந்த பின்பு, இதற்கு மேல் நிச்சயமாக யாராலும் இந்த திட்டத்தை தடை செய்ய முடியாது என்பதை அறிந்த பின்புதான் அவர் சொல்கிறார், தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லு. அதுவும் வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக சொல்கிறார் பிரியமானவர்களே. வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும் என்பதும் தேவனுடைய திட்டத்தில் ஒன்றுதான் என்பதனாலே அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்கள், தேவனுடைய திட்டத்தை துளி துளியாக அவர் அறிந்து வைத்து செயல்படுத்தி இருக்கிறார். எவ்வளவு ஜாக்கிரதையாக தேவனுடைய திட்டத்தை
நிறைவேற்ற வேண்டும் என்பதை அவர் அறிந்து வைத்திருந்தார் பிரியமானவர்களே. ஆகவே தான் பொறுத்திருந்து எல்லாம் முடிந்தது என்று அறிந்த பின்பு தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற நாம் எப்படி ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கிறோம் பிரியமானவர்களே. இயேசுவானவர் சிலுவையில் மொழிந்த 6வது வார்த்தை யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி, அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சொல்லித்தான் ஆக வேண்டுமா? முடிந்தது என்று அவர் சொன்னால் என்ன, சொல்லாமல் விட்டால் என்ன? எப்படியாகலும் அது முடியத்தான் போகிறது. அவர் ஜீவன் போகத்தான் போகிறது. எடுத்து அடக்கம் செய்ய போகத்தான் போகிறார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு வரத்தான் போகிறார். ஏன் அவர் முடிந்தது என்று சொல்ல வேண்டும்? இங்குதான் இயேசுவானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பிரியமானவர்களே. தேவன் அவருக்கு ஒரு திட்டத்தை கொடுத்தார், நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடித்த பின்பு முடித்து விட்டேன் பிதாவே என்று சொல்லி அதை அறிக்கையாக சமர்ப்பிக்கிறார். பாருங்கள், உலகத்திலே ஏதாகிலும் ஒரு வேலையை எடுக்கிறோம் என்று சொன்னால், ஏதாகிலும் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம் என்று சொன்னால் அதை செயல்படுத்துவது முக்கியமல்ல, அதை செயல்படுத்தி முடித்த பின்பு அதன் முடிவு என்ன என்பதை அறிக்கையாக சமர்ப்பிப்பதுதான் முக்கியமானது பிரியமானவர்களே. அப்படித்தான் இயேசுவானவருக்கு ஒரு திட்டம் கொடுக்கப்பட்டது. அந்த திட்டத்தை முடிப்பதற்கு மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தார். அது முடிந்த பின்பு முடிந்தது என்று சொல்லி ஒரு அறிக்கையை பிதாவினிடத்திலே கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவராய் நடந்து கொண்டார் பாருங்கள். முடிந்தது என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, முன்மாதிரியாய் நமக்கு நடந்து கொண்டார். ஒரு திட்டத்தை உங்களை நம்பி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடித்த பின்பு, பிதாவே இதோ நீர் எனக்கு என்னை நம்பி கொடுத்த திட்டத்தை பொறுப்பை நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன் என்று சொல்லி ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு வேலை திட்டம் கொடுப்பார் என்று சொன்னால் அதை நிறைவேற்றுகிறவர்களாய் மாத்திரமல்ல, நிறைவேற்றி முடித்த பின்பு அதை அறிக்கையாய் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை இயேசுவானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசுவானவர் சிலுவையில் மொழிந்த 7வது வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இதில் தேவனுடைய திட்டம் என்ன பாருங்கள். என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் என்பதாக வேதம் சொல்கிறது. அவர் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அந்த ஜீவன் நிச்சயமாகவே போகப் போகிறது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும்? எதற்காக இந்த ஆவி கொடுக்கப்பட்டது? அவருக்கென்று ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த ஆவி கொடுக்கப்பட்டது. இயேசுவானவருக்கு இந்த ஜீவன் கொடுக்கப்பட்டது பிரியமானவர்களே. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மரித்து நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை மீட்க வேண்டும், நம்மை ரட்சிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உபகரணமாக கொடுக்கப்பட்டதுதான், இயேசுவானவருக்கு கொடுக்கப்பட்டதுதான் இந்த ஜீவன். எந்த ஒரு பரிசோதனையாக இருந்தாலும் சரி, அந்த பரிசோதனைக்கு பல உபகரணங்களை நாம் பயன்படுத்துவது உண்டு. அப்படியாகத்தான் கர்த்தருடைய திட்டத்திற்கு இயேசுவானவருக்கு கொடுக்கப்பட்ட உபகரணம் இந்த ஜீவன், இந்த ஆவி. எல்லாம் முடிந்து விட்டது, திட்டத்தை நிறைவேற்றி முடித்தாயிற்று, அறிக்கையும் சமர்ப்பித்தாகிவிட்டது. அவ்வளவுதானா? இல்லை. அதற்கு மேல் ஒரு படி போய் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் காரியம், எதற்காக இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னிடத்தில் கொடுக்கப்பட்டது எதுவோ அதையும் அவர் ஒப்புவித்துட்டு தான் போயிருப்பதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இயேசுவானவருக்கு அந்த ஆவி கொடுக்கப்பட்டது, அந்த ஜீவன் கொடுக்கப்பட்டது இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. திட்டத்தை நிறைவேற்றி விட்டோம் என்பதற்காக சந்தோஷமாக நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லி அவர் செல்லவில்லை. நிறைவேற்றிய பின்பு நிறைவேற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட சாதனம் அல்லது உபகரணமான இந்த ஆவியை கூட பிதாவை பார்த்து சொல்கிறார், பிதாவே எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டேன், நிறைவேற்றுவதற்காக நீர் கொடுத்த இந்த ஆவியையும் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், ஏற்றுக்கொள்ளும் என்பதாக முற்றிலுமாக அந்த திட்டத்தை நிறைவேற்றி ஒப்பு கொடுத்து அவர் சென்றார் என்பதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. திட்டத்தை செயல்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டதை கூட இயேசுவானவர் இறுதியிலே ஒப்பு கொடுத்து விட்டு வெறுமையாகத்தான் சென்றார் பிரியமானவர்களே. இவ்வளவு நேர்த்தியாக கர்த்தருடைய திட்டத்தை எவராலும் எங்கும் செயல்படுத்த முடியாது பிரியமானவர்களே. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால்
இந்த 7 வார்த்தைகளிலே இயேசுவானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் காரியங்களை பாருங்கள் பிரியமானவர்களே. எவ்வளவு அழகாக நேர்த்தியாக கர்த்தருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றி இருக்கிறார். இந்த 7 வசனங்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுவானவர் சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை கொண்டு தேவன் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இவ்வளவு அழகாக நேர்த்தியாக உம்முடைய திட்டத்தை எவராலும் நிறைவேற்ற முடியாது. ஒருவருக்கு தேவனுடைய திட்டம் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த திட்டத்தை எப்படியெல்லாம் நிறைவேற்ற வேண்டும், எப்படியெல்லாம் செயல்படுத்த வேண்டும், எப்படி முடித்த பின்பு சமர்ப்பிக்க வேண்டும், எப்படி அதற்காக கொடுக்கப்பட்ட காரியங்களை ஒப்புவிக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையிலும் இயேசுவானவர் எங்களுக்கு காட்டியிருக்கிறார் கர்த்தாவே. அவர் கற்றுக் கொடுத்த இந்த காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், பிறர் கற்றுக்கொள்ளும்படியாக இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லவும் தேவன் எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக தகப்பனே. இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே இடைப்படுவதாக. இதில் கற்றுக்கொண்ட காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த தேவன் கிருபை செய்வீராக. உடனிருந்து வழி நடத்துவீராக கர்த்தாவே. இயேசு கிறிஸ்து என்ற மெய்யான நாமத்தில் ஜெபித்து கேட்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.